வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை நேசம் கலந்த உறவுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இப்போ பகுதி 29 கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? திகழ்மதி ஆரியனின் வீட்டில் இருந்து வந்து 10 நாட்களை கடந்திருந்தது. அவளின் அன்றாட நாட்களுக்குத்தான் இன்னமும் அவளால் பழக முடியவில்லை. எந்த வேலையை செய்தாலும் கண்முன் தோன்றும் ஆரியனின் தான் கண்ட இறுதி நாளின் பார்வை வந்து அவளை சோர்வடைய செய்து வைத்து கொண்டிருந்தது. என்ன பார்வை அது என்று நினைக்க ஆரம்பித்து அந்த பார்வை அவளுள் புகுந்து அவளுக்கே விளக்கம் கொடுத்து புரிய வைத்திருந்தாலும் தன்னை மாற்றிக்கொள்வதாய் மட்டும் இல்லை அவள். இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பான்? அன்னையை சமாதானம் செய்திருப்பானா? இயல்புக்கு திரும்பி இருப்பானா? நினைக்காதே என்றாலும் அவளுள் பெரும்பாலான நேரங்கள் இந்த கேள்விகள்தான் ஓடும். நிச்சயம் தன்னை மறந்து அவன் வாழ்க்கையை பற்றி நினைக்க ஆரம்பித்திருப்பான் என அதுவும் அவளின் எண்ணம்தான். பால் பொங்கி வரும் சத்தத்தில் கலைந்தவள் அடுப்பை அணைத்துவிட்டு தேநீர் தயாரிக்க ஆரம்பித்து விட்டாள் திகழ்மதி. மீண்டும் சமையலறை அவளின் கைகளில். அமுதாவை வேலையில் இருந்து நிறுத்தி 2 வாரம் ஆகிறது. வேலைக்கு திகழ்மதி செல்லவில்லை என்றதுமே வீட்டு வேலைகளை அவளிடம் தள்ளிவிட்டார் கனகா. அன்பரசன் மறுத்த போதும் பரவாயில்ல மாமா, வீட்டில் தானே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் என திகழ்மதியே கூறிவிட, என்னவோ நான் கொடுமைப்படுத்துகிற மாதிரி தான். அவ சமைச்சா அனு 4 வாய் அதிகமாக சாப்பிடுவா, உங்களுக்கும் தான் அவ செய்கிறது எல்லாம் பிடிக்குமே என்று போகிற போக்கில் சொல்லிவிடுவார் கனகா. முதல் நாள் காலை திகழ்மதியை கண்ட கனகா ஆச்சரியமாய் விழித்தவர், நீ எப்போ வந்த? காலங்காத்தால வீட்டு உள்ளே இருந்து வர? அப்போ நேத்தே வந்துட்டு தான் உங்கள் மாமாமை கூட பார்க்காம உள்ளே ஒளிஞ்சிருந்தியா என்று கேட்க, அக்கா அசதியில் தூங்கிட்டா அத்தை, நான் தான் எழுப்பலை, நீங்களும் வர நேரம் ஆகிட்டே தான் அதான் என்று அரவிந்த் சொல்ல, கிளம்புறேம்மா என்று மிக மெதுவான குரலில் தலையை குனிந்தபடி அன்னையிடம் மட்டும் சொல்லிவிட்டு தன்னை கண்டுகொள்ளாமல் கல்லூரிக்கு கிளம்பிய அனன்யாவை திகழ்மதி வினோதமாய் பார்க்க, இதெல்லாம் ஒரு காரணம் என்று சலித்து கொள்வது போல கூறியவர், இனி என்னைக்கு போகணும் என்று கேட்க திகழ்மதி பதில் சொல்ல முடியாமல் விழித்தாள். அவ்வளோதான் தை, ஷூட்டிங் முடிஞ்சிச்சாம், இனி அக்கா கொஞ்ச நாள் வீட்டில் தான் இருப்பாங்க என்றான் அரவிந்த். அவ்வளோதானா? இதுக்கு அம்புட்டு பணமும் என வாயை பிளந்தார் கனகா. தொண்டைக்குழி அடைத்து வந்தது திகழ்மதிக்கு. இவருக்கு மட்டும் உண்மை தெரிந்தால் என்று நினைக்கவே, மாமா தூங்குறாங்களா அத்தை என அரவிந்தே பேச்சை மாற்ற, ஆமாம் ஆமாம் வீட்டில் தானே இருக்கா, அப்புறமா பார்க்கட்டும், பின்னாடி பாத்திரத்தை வேற அப்படியே போட்டிருக்கேன் என்ற கனகா, இப்போ யார்கிட்ட சொல்லி எனக்கு உதவ போறா என்றபடி பின்னே செல்ல, அக்கா அவங்க பார்க்கட்டும், கண்டுக்காத, அமுதாக்கா தான் சமையல் கூட, சும்மா தான் இருக்காங்க அத்தை, அவங்களே பார்க்கட்டும், நீ போய் ரெஸ்ட் எடு என சொல்லிவிட்டுத்தான் சென்றான் அரவிந்த். கனகா நினைத்தது போலவே அரவிந்த் சென்றதும் திகழ்மதி பின்பக்கம் வர கனகாவும் பாத்திரத்தை கையில் எடுக்க, நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்கள் மாமாவை பாருங்க என அனுப்பி வைத்தாள். கனகா உடனே எல்லாம் சென்று விடவில்லை. அவள் வேலை பார்ப்பதை பார்த்தபடி 2 நிமிடம் நின்றவர், ஆமாம் அடுத்து எப்போ கூப்பிடுவாங்க என தூண்டிலை போட ஒரு நொடி வேலையை நிறுத்திய திகழ்மதி, அவ்வளோதான் தை, இனி கூப்பிட மாட்டாங்க என்று சொல்ல, என்ன அவ்வளோ சாதாரணமாக சொல்கிற, இதே மாதிரி இன்னும் வாய்ப்பு வரும் இல்லை, வந்தால் இதே காசும் கிடைக்கும்ல என்று கேட்க, வேற ஒரு நல்ல வேலைக்கு பார்த்துட்ருக்கேன் அத்தை என்றாள். இதை விட நல்ல வேலை வரிசை கட்டி தான் வரும் உனக்கு, லூசா நீ, உன் மாமா மாதிரி நீயும் பிழைக்க தெரியாதவளாட்டம் இருக்க, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, ஒரே மாசத்துல எத்தனை லட்சம் எவன் தருவான் என்று சொல்ல தொண்டை அடைக்க மூச்சு வாங்கியது திகழ்மதிக்கு அதை நினைத்து. செய்யும் பொழுதை விட இன்று இவர் வாய்மொழி கேட்க உண்மை தன்னை கன்னத்தில் அடித்ததை போன்ற வழி. பணத்திற்காக சென்றவள் என்ன பெயர்தானே, உண்மை தெரிந்தாலும் பெரிதாய் அலட்டிக்கொள்ள மாட்டாரோ தன் அத்தை என்று தான் நினைக்க வைத்தது அவர் பேச்சு. காசு கிடைத்தால் போதும் அவருக்கு. மதிமா என்ற குரலில் வேகமாய் கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டு திரும்பினாள் திகழ்மதி. அன்பரசன் தான்.
தேகம் மெலிந்து முகத்தில் புன்னகையோடு அழைத்தவரை பார்த்ததும் மீண்டும் கண்ணீர் கரை உடைக்க எழுந்து சென்று அணைத்து கொண்டாள். கனகாவிற்கு தான் எரிச்சலாய் போனது. பேச்சு பாதியில் நின்றது. எவ்வளவு பணம் எங்கு கிடைக்கும், இதை போய் விட பார்க்கிறாளே என்றொரு ஆதங்கம். அதுவும் தான் அவ்வளவு எளிதில் தன் மகளுக்கு என கணக்கு போட நினைத்திருக்க இப்படி பேசுபவளை எப்படியாவது பேசி பேசி கரைத்திடதான் நினைத்தார். எப்படிடா இருக்க, எப்போ வந்த, பெரிய ஆளாகிட்டியா, இனி இந்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன்ல நினைச்சேன் என்றார் அன்பரசன் அவள் தலை கோதி கிண்டலாய். மாமா என்றவளுக்கு இன்னும் கண்ணீர் தான். வந்ததும் வராததுமா வேலையை கொடுத்தாச்சா உன் அத்தை, அதான் அழுதியா என்று கேட்க திகழ்மதி பதில் கூறும் முன், இங்கே பாருங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு, அவ்வளோதான் நான் பார்க்குறேன்னு வந்து நின்னா சும்மா என்னையே வம்புக்கு இழுக்கிறது. பட வேலையாம் முடிஞ்சுதாம், இனி கூப்பிட்டாலும் போகலையாம், வேற வேற பார்க்க போகிறாளாம் உங்கள் மருமக என்று எரிச்சலாய் கனகா சொல்ல, அதுக்கென்ன, அவ விருப்பம்தான், அவளுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும் என்று சொல்லிவிட்டார் அன்பரசன். மீண்டும் தோல்விதான் கனகாவிற்கு. ஆனாலும் விட்டு பிடிக்க நினைத்தது அப்போதைக்கு அந்த பேச்சை விட்டார். அப்போதைக்கு இந்த 10 நாட்களில் அவ்வப்போது வேலையை பற்றி அவளிடம் கேட்பதுண்டு. அரவிந்த் இருக்கும் பொழுதுகளில் அவனையேதான் சமாளித்தான். சகோதரியை பேச விடவில்லை அவன். கொஞ்ச நாள் போகட்டும்க்கா, உடனே எல்லாம் நீ வேலைக்கு போக வேண்டாம், அதான் மாமா வீட்டில் இருக்காங்கல்ல, அத்தை எதுவும் சொல்ல போகிறதில்ல, அதுக்குள்ளே நான் நல்ல வேலைக்கு போயிடுவேன் என்று அரவிந்த் பேச பேச அவன் வளர்ந்து விட்டதை நினைத்து தனக்கே அறிவுரை சொல்வதை நினைத்தும் ஒரு பெருமைதான் சகோதரியாய் அவளுக்கு. இப்போவே உன் ஆட்டை தாங்கலை, வேலைக்கு போயிட்டா ஓவராக பேசுவியே, ஆனால் என்ன ஆனாலும் எனக்கு டெய்லி பேட்டா 100 வந்துடணும் பார்த்துக்கோ என்பாள் மகிழினி. அனன்யா அவ்வப்போது எதிரில் வருவதுண்டு. முன்பு போல மகிழினி திகழ்மதியிடம் கூட பேசுவதில்லை அவள். அரவிந்தின் என் குடும்பம் என்ற வார்த்தை அவளை அதிகம் பாதித்திருக்க அவளால் அவளை மீட்டெடுக்க முடியவில்லை அவனிடம் இருந்து. அரவிந்த் அந்த நாளுக்கு பின் மறந்தும் கூட அனன்யா முகத்தை இது நாள் வரை பார்த்ததில்லை. இவ்வளோ நாளும் திகழ்மதி மகிழினிக்காக என தனக்கான அடையாளத்தை தேட ஆரம்பித்து இப்பொழுது இந்த இடத்தை விட்டே சென்றுவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வலிமையாய் அவன் மனதில் உண்டாகியிருக்க அனன்யா மட்டுமே காரணம். பாலை அனைவருக்கும் கொடுத்துவிட்டு அடுத்தடுத்த வேலைகளை திகழ்மதி செய்து கொண்டிருக்க அனைவரும் கல்லூரி சென்ற பின் அன்பரசன் உறங்கும் நேரம் அவன் அருகில் வந்து பேச ஆரம்பித்தார் கனகா. என்ன முடிவு பண்ணியிருக்க, இப்படியே வீட்டு வேலை பார்த்தா நாளை ஓட்டிடலாமா, எல்லாரும் சும்மா இருந்து சாப்பிட என்ன பண்ண, உன் தம்பி எவ்வளோ பேசுகிறான், என்ன பண்ண போறான்னு பார்க்க தானே போகிறேன் என்று சொல்ல, இன்னும் காலேஜ் முடியலையா அத்தை, அவனுக்கு பிடிச்ச வேலையாக கிடைச்சிட்டா அவனுக்கு நல்லது என்றவள், நாளைக்கு நானும் ஒரு இன்டர்வியூ போகிறேன் என்றாள் தகவலாய். திகழ்மதி மீண்டும் தம்பி தங்கை என குடும்பம் என வந்தாலும் அவனின் இந்த ஆரியனின் நினைவை மட்டும் அவளால் ஒத்துக்கவும் முடியவில்லை, ஒத்துக்கொள்ளவும் முடியவில்லை. அந்த நினைவில் கலங்கி தன்னைத்தானே திட்டி என காலையிலேயே தலைவலியில் இருந்தவளை கனகாவின் பேச்சு எரிச்சலை கொடுத்தது. என இன்டர்வியூவா, லூசா நீ, அவ்வளோ படித்து சொல்லிட்டு இருக்கேன், இன்டர்வியூ போகிறேன்னு சொல்கிற, படித்த திமிரா, சினிமாவில் கொடுக்குற மாதிரி எவன் தருவான் என்ற அதிர்ந்து கனகா கேட்க அது இன்னும் கோபத்தை தான் கொடுத்தது திகழ்மதிக்கு. ஐயோ அத்தை, தானா வாய்ப்பு வந்தாதான் போகலாம், யார் காலை பிடிச்சும் சினிமா உள்ள போயிட முடியாது, எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும், எனக்கு சினிமாவில் விருப்பமும் இல்லை, ப்ளீஸ் இனி அதையே சொல்லாதீங்க என சத்தமாய் கூறியவள் அந்த இடத்தை விடு நகரவும் கனகா இவளை என்ன செய்வது என பார்த்தபடி நின்று விட்டார். அவருக்கு மட்டுமல்ல, திகழ் கூட அறியவில்லை அடுத்த 2 நாட்களிலேயே அதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து புகழ்வேந்தம் மீனாட்சியோடு வந்து நிற்கப் போவதுதான் விதி என்று. எப்போதும் இப்படி பேசுபவள் இல்லை, ஆனால் இன்று அதிகமாய் பேசிவிட்டாள். எல்லாம் இந்த மனதின் ஆட்டம்தான். ஆரியன் தன்னை மறந்திருப்பானா இல்லையா என்ற நினைவில் இவளே மறந்து கொண்டிருந்தாள். புது வேலைக்கான கடிதம் தனது மின்னஞ்சல் முகவரிக்கு வந்திருக்க பார்த்து மகிழ்ந்த அரவிந்த் அதே உற்சாகத்தோடு திகழ்மதியை காண வீட்டிற்கு வர அங்கே கீழே தன் மாமாவுடன் அமர்ந்திருந்தாள் திகழ்மதி. கனகாவும் உடன் இருக்க அனன்யாவும் அன்பரசன் அருகில் இருக்க தயக்கம் எல்லாம் சில நொடிகள்தான். மாமாவிடம் கூற அவர் அருகே செல்லவும் அனன்யா எழுந்து உள்ளே சென்று விட்டாள். எப்போதும் நடப்பதுதான் என்றாலும் கனகாவின் குரலுக்கு பின் தான் அனன்யா எழுந்து கொள்வது வழக்கம். இப்பொழுது அதை யாரும் கவனிக்கவில்லை, அரவிந்தை தவிர.
இந்த நேசம் தொடரும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.